அமீர். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காலையில் சேகரை தீத்துரு. நாளைக்கு சேகருக்கு டியூட்டி எங்க? கார்பன்டரி செக்ஷன்ல. என்னையா சார், கைதிங்களுக்குள்ள ஒரு சின்ன கலவரம் ஆயிடுச்சு சார். பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்கய்யா. அதை நான் சொல்லணும்யா. சார், நீங்க சொன்னா அவங்களுக்கு ரெமிஷன் கட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம் சார். யோ, இன்னும் 2 மாசத்துல எனக்கு ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சிடும். அது வரைக்கும் எதையும் பெருசுப்படுத்தாதீங்கயா. ஒருத்தனை கொலை பண்ண போறான், நமக்கு என்ன எப்படி இருக்கிறது? ஏன் நாங்களாம் இல்ல, எங்களை விடு. போலீஸ்காரங்க யாராவது வந்தாங்களா? அண்ணா, போலீஸ் தான் வந்தாங்களாண்ணே. ஏய், எப்படா வந்தாங்க? கடைசியில் தானே வந்தாங்க. தம்பி, இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அமீர் சேகர் 2 பேருமே எதிர் கோஷ்டிங்க.
வெளியவே அவங்களுக்குள்ள தகராறு. இந்த ஜெயிலுக்குள்ள எவனுக்கு செல்வாக்கு இருக்கோ அவன் இன்னொருத்தனை கொலை பண்ண போறான். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வராங்கன்னு நீ நினைக்கிற. கொலை செய்யறதுக்கே சிறந்த இடம் ஜெயில் தான் தம்பி. மீட்டருக்கு மேல கொள்ளடிக்கிறான்றாங்களா? ஜெயிலில் இவ்வளவு கொள்ளடிக்கிறானுங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 100 ரூபாயா? பாவையா எதிர்கட்சி ஆளுங்க குடிச்சு உள்ள போட்டு தூங்கும் போது பெருச்சாலியை விட்டுறாங்க பாருங்க. எதிர்கட்சிக்காரங்க நாங்க செய்ய வேண்டிய வேலையை உங்களை மாதிரி ஒரு பத்திரிகை நண்பர் மிக சிறப்பா செஞ்சிருக்காரு. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு வெளியே மட்டும் இல்ல உள்ளே ரொம்ப கெட்டு கிடக்குது. அதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனியா இந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. ஆளுங்கட்சிக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த முடிவு பண்ணிருக்கோம். சிறைச்சாலையில் நிலவும் ஊழல் மற்றும் கொலை முயற்சிகளை கண்டித்து வரும் 11ஆம் தேதி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சிறைத்துறை தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் எதிர்க்கட்சிகள் வார்டனு, ஜெயிலரு, சூப்பரண்டன்ட், டிஐஜி, ஐஜி, ஐஏஎஸ் உங்களை எல்லாம் மேய்க்கிறதுக்கு நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு பையன் உள்ள போய் அதை தோண்டி இதை தோண்டி கிண்டி கிழங்கெடுத்து விலாவரை எழுதிட்டு போயிட்டாயா. சிஎம் வேற நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க நம்மள போட்டு கிழிக்க போறாங்க. ஏதாவது செஞ்சானுமியா? அண்ணா விசாரணை கமிஷன் ஓப்பன. எந்த விசாரணை கமிஷன்லயா முடிவு சொல்லியிருக்கோம்? அதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட தப்பிக்க முடியாதியா? வேணா ஜெயில டியூட்டில இருந்த அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம் சார். சஸ்பெண்ட் என்னையா சஸ்பெண்ட்? மொத்த பேரையும் கூண்டோட டிஸ்மிஸ் பண்ணியா? சட்டசபையில நாளைக்கு நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். சார் என்னையா உங்களை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. 40 எம்எல்ஏ கையில வச்சுட்டு எங்க அண்ணன் 14 வருஷமா சிஎம் விசுவாசம் இருந்ததுக்கு அவர் கொடுக்குற பரிசாயாது. என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்டா சிஎம் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இது. ஏன் இந்த நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோமா? அவரு தான் ஆட்டணுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பத்திரிகாரையா. குட் மார்னிங் திரு. குட் மார்னிங். திரு, என்ன? ரமேஷ் தேடிட்டு இருந்தா. இந்த வாரம் சினிமா ஸ்பெஷல் அட்டல் என்ன வைக்கலாம் கேட்டிருந்தா. எங்க போயிட்டா? கேண்டீன்ல பார்த்தா வர சொல்றேன். மார்னிங் திரு. எப்பவுமே நம்ம திசைகள் திங்கக்கிழமை மட்டும் தான் பரபரப்பா இருக்கும். ஆனா உன் ஜெயில் கட்டுரைக்கு அப்புறம் சட்டசபையில கலாட்டா, அமைச்சர் மாற்றோன்னு தினம் பரபரப்பா இருக்கு. நேத்து 50,000 காப்பி எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஆயிருக்குன்னா பாத்துக்கேன். ராஜீவ் காந்தி கொலை, ஜெயேந்திரர், சுனாமி மேட்டருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா காப்பி பிரிண்ட் ஆனது இந்த இஷ்யூல தான். ஹாய் திரு, இந்த வாரம் சினிமா ஸ்பெஷல் அட்டைக்கு என்ன லே அவுட் அனுப்பணும். ராப்பர்ல ரஜினி போட்டோவை அதிகமா விற்கும். சர்க்குலேஷன்ல சந்தோஷப்படுவாங்க. தலைப்பெண்ண ரஜினியை பெருசா வச்சு கீழே அரசியலும் ஒரு கேள்விக்குறி வை. என்னமோ திரு, விஜயகாந்த் கடைசியில் அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்போ ஒன்று செய், விஜயகாந்த் போட்டோ வச்சு காலங்கட்டாயப்படுத்தினதுனால நானும் அரசியலுக்கு வந்துட்டேன்னு ஒரு பாக்ஸ் நியூஸ் போடு. நல்லா இருக்குடா. ஏய், ரஜினி யோசிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வை. சரிடா. குட் மார்னிங் சார். நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். குட் மார்னிங் சார். திருப்பதி, குட் மார்னிங் சார். துரபாண்டிய மந்திரி சபையிலேருந்து தூக்கிட்டாங்க. வழக்கம் போல ஏன் தூக்கணுங்கிற காரணத்தை சொல்ல. ஆனால் உண்மையான காரணம் நீ ஜெயிலை பற்றி எழுதின கட்டுறதாங்கிறத பத்திரிக்கையாரங்க கூட பேசிக்கிறாங்க. வெல்டன், கீப் இட் அப். தேங்க்யூ சார். களி சாப்பிட்டு கட்டாந்தரையில படுத்து 15 நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல வெல்டன் சொல்லிட்டு போற. அவர் இது சொல்றதே பெரிய விஷயம். நீ ஏதாவது எழுதி ஆட்சி கீச்சு கவுன்சின்னு வச்சுக்க, அன்னைக்கு கூட வந்து சாப்பிடுன்னு வேறு. அதான் அவர் கொடுக்குற மேக்ஸிமம் காம்ப்ளிமெண்ட். நிகழ்ச்சியின் தலைவர் தம்பி சிவா அவர்களே, மாவட்ட செயலாளர் அண்ணன் மாரப்பன் அவர்களே, வட்ட செயலாளர் வடிவேலு அவர்களே, இப்படி நான் அவர்களேன்னு சொல்லிட்டே இருந்தால் விடிஞ்சு போகும். அதனால் நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால் எல்லா கட்சிக்காரங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு மீட்டிங் போட இங்கே வருவாங்க. நான் அதுக்கு வரல. எதுக்கே நன்றி சொல்லணும்? இருக்கிற எல்லா தொகுதியிலையும் தேடி தேடி தோக்கடிச்சிங்கல்ல. நாங்கள் நான் உங்கள்கிட்ட பதவியாக கேட்டோம். அட கட்டின டெபாசிட்டை தானே திருப்பி கேட்டான். கட்டின டெபாசிட்டையே திருப்பி கிடைக்காம செஞ்ச உங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? அதனால தான் நன்றிங்கிற வார்த்தையை அடிக்க சொல்லிட்டேன். நான் பேச ஆரம்பிக்கும் போது துண்டு எடுத்துகிட்டு போனவர், நான் பேசி முடிக்கும் போது என்ன செய்யறதோ அதை வந்து கொடுப்பாரு. நான் பாட்டில் வாங்கிட்டு நிம்மதியாக போயிடுவேன். உங்களை நம்பி எலெக்ஷன் நின்னா கட்டின வெட்டியும்ல காணாமல் போயிடும். பேச்சில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. 5 10 துண்டில் கட்டி தராங்க. 1500 ரூபா காசு. இதை எண்ணி முடிக்கவே அரை மணி நேரம் ஆகுது. வா அடி என் அருமை பொண்டாட்டி, உனக்கு 5000 10,000 வேணும்னா அதிமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சி பேச்சாளரை கல்யாணம் பண்ணியிருக்கணும். எங்கள் கட்சி சின்ன கட்சி தானே, சில்லறையாக தான் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு எங்களை மாதிரியே நீயும் நம்பு, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துடும்னு.
அப்ப நிறைய கொடுப்பாங்க. அன்னைக்கு மாத்திரம் யார்கிட்ட கொடுக்க போறேன்? உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். ஆஹா, கிடைச்சிட மேட்ரு.